அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டையே உழுக்குன விஷயம் சொல்லலாம் மக்களே. என்னென்னால், ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தங்கக்கூடிய ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே ஒரு 1000 போலீஸ் சென்ற ஒரு ரைடு. அந்த ரைடில் சிக்கின கஞ்சா மற்றும் சப்ஸ்டன்சஸ், அதன் மூலியமாக அரெஸ்ட் பண்ணப்பட்ட 21 பேர், ஒரு மாணவி முதல் கொண்டு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நேற்று காலையில் ஒரு மாணவர் இறந்து போயிருக்கார். அவர் ஏன் இறந்தார், எப்படி இறந்தார், இது எவ்வளோ சென்சிட்டிவான விஷயமா இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்றது தெரியாமல் எப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய பல டிபார்ட்மெண்ட்ஸ் முடிக்கிறாங்க, டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி காட்டாங்குளத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட், ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்லேயே அவங்க ரூம் எடுத்து தங்கியிருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு புதிய இன்ஃபர்மேஷன் மக்களே. ஸோ அப்படி தங்கியிருக்கக்கூடிய அபோட் வேலி அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, அங்கே 31 ஆகஸ்ட் அன்னைக்கு காலையில் ஒரு 7:30 மணிக்கு 1000 போலீஸ் குவிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாணவிகளுடைய ரூம்ஸையும் செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணப்படுகிறது. கஞ்சா ஆயில், கஞ்சா சாக்லேட்ஸ், இன்னும் பல சப்ஸ்டன்ஸ் பறிமுதல் பண்ணப்படுகிறது. அதில் சம்மந்தப்பட்ட ஒரு 21 பேர், ஒரு மாணவி உட்பட அரெஸ்ட் பண்ணுறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க, கொண்டு போய் ரிமாண்டுக்கு கூட்டிகிட்டு போனப்போ அங்கே இருக்கிற ஜஸ்டிஸ் அவர்கள் இந்த மாணவிகளுடைய படிப்பையும் வாழ்க்கையும் கருத்தில் கொண்டு ஓன் பெயிலில் வெளியே விட்டதுமே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே மாட்டின 21 பேருக்குமே ஒரு லெட்டர் ரெடி பண்ணி அதை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிடுறாங்க. யூனிவர்சிட்டி அந்த 21 மாணவ மாணவிகளையும் கூப்பிட்டுட்டு அவங்க பெற்றவங்களை கூட்டுற சொல்லி அவங்க இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸுக்கு இந்த விஷயத்தை பற்றி சொன்னதற்கு பிறகு, அவங்க கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்ததுக்கு பிறகு தான் மறுபடியும் எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி, படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெகுலேஷன் கொண்டு வராங்க, ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்த சமயத்தில் ஒரு நபர், கொண்டா ஸ்ரீனிவாசன் நிக்கில் அப்படிங்கிற பிடெக் 4th இயர் படிக்கக்கூடிய ஒரு நபருக்கும் அவரும் மாட்டின ஒரு நபர் இந்த பிரச்சனையில், அவரையும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டுக்கு கூட்டு போயிருக்காங்க. அவரையும் ரிமாண்ட் பண்ணாமல் ஓன் பெயிலில் வெளியே விட்டுருக்கார் நீதிபதி. ஸோ அவரோட பேரண்ட்ஸை கூட்டுற சொன்னப்போ இதே பேரண்ட்ஸ் கிட்ட அவர் சொன்னார் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க. சொன்ன பொழுது பேரண்ட்ஸ் கடுமையாக திட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. இதனால் அவர் மாட்டின 31 ஆகஸ்ட்லேருந்து 3ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க மக்களே. இது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாரு, அதாவது அந்த நபரை பற்றி வெளியே வர தகவல் பார்த்தீங்கன்னா, அவருக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு, சிகரெட் பழக்கம் இருந்திருக்கு அப்படின்னும், கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி தான், அதாவது அவர் மாட்டின அன்னிலேருந்து 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து இதை குடிச்சிட்டு இருந்த சமயத்தில் இந்த ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட்னா கஞ்சா அப்படிங்கிறது அவங்களுடைய கலோக்கியல் லாங்குவேஜ். அந்த ஜாயிண்ட்டை மச்சி, நீ சிகரெட் பிடிப்பல்ல, ஒரு ஜாயிண்ட்டு பிடிச்சி பாடுறா, சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிற பசங்க பழக்கி விட்டதாகவும், 2 நாள், அதாவது ஒரு டைம் பிடிச்ச உடனே பிடிச்சி போச்சு அப்படின்னும், அடுத்த 2 நாள் கண்டினியூஸாக அதை பிடிக்க ஆரம்பித்ததாகவும், அந்த அடிப்படையில் அவர் சப்ஸ்டன்ஸ் வச்சுருந்ததாகவும், கரெக்டாக ரைடு பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல் வெளியாகிருக்கு மக்களே. 2 நாள் தான் நான் இது பண்ணேன், இதை நான் பெற்றவங்ககிட்ட சொன்னால் பெற்றவங்க நம்ப மாட்டேன்றாங்க, எத்தனை வருஷமாக இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பெற்றவங்க கேட்குறாங்க, காலேஜ்லையும் கேட்குறாங்க. பட் இந்த 2 டேஸாக தான் நான் பழக ஆரம்பித்தேன் அப்படிங்கிற யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் இதை விட்டுருவேன், கண்டிப்பாக விட்டுருவேன், இப்போ என் படிப்பு போச்சு, என் வாழ்க்கை போச்சு, எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற அடிப்படையில் பேரண்ட்ஸும் அந்த பையனை என்ன சொன்னாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகலை மக்களே. பட் ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படின்னால் பேரண்ட்ஸ் கடுமையாக திட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னால் எங்கே எந்த சிக்கல் இருந்தாலும், ஒரு படிக்கக்கூடிய பசங்களுக்கு காலேஜ் சிக்கல் இருக்குது, இல்லை ரிலேஷன்ஷிப் சிக்கல் இருக்குன்னு எந்த சிக்கல் இருந்தாலும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிற ஒன்று இருந்ததுனால் கண்டிப்பாக அவர்களுடைய சப்போர்ட்டில் அவன் மேலே வந்துட முடியும், மீண்டு வந்துட முடியும். கரெக்டாக பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகாமல் 3ஆம் தேதி அன்னைக்கு இரவு மேல் மாடிலேருந்து அந்த பையன் குதிச்சிருக்காப்புல. 9ஆம் மாடிலேருந்து குதிச்சிருக்காரு. இரவு 9 மணிக்கு குதிச்சிருக்காரு. 9 மணிக்கு குதிச்சிருக்காரு. இரவு மொட்டை மாடிலேருந்து குதிச்சதில் செம்ம இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு. அவரை கூட்டிகிட்டு உடனே பக்கத்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அட்மிட் ஆகிறாரு. சிகிச்சை கொடுக்கப்படுகிறது. சிகிச்சை பலன் இல்லாமல் நேற்று 4ஆம் தேதி அன்னைக்கு மார்னிங் உயிரிழந்துடுறாரு.
உயிரிழந்ததுக்கு பிறகு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிஎம் கொண்டு போயிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, பேரண்ட்ஸ் வராங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து பயங்கரமாக அழுகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கிது மக்களே. இப்போ இந்த விஷயத்தை நம்ம வந்து கொஞ்சம் உள்ளார்ந்து யோசிக்க வேண்டும். என்னென்னால் நாம் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஜாயிண்ட்டு, இந்த கெனாபிஸ், இந்த கஞ்சா, இந்த ட்ரக் சிஸ்டம், இந்த ட்ரக் சொசைட்டி, முக்கியமாக ட்ரக்ஸ் இன்சைட் தி சில்ட்ரன் சொசைட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் சொசைட்டி, இதை பற்றி நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தோம், ஒரு வீடியோ எடுத்து இன்டர்வியூ போட்டிருந்தோம் மக்களே. பேசியவர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், ஃபேமஸ் சைக்கியாட்ரிஸ்ட் இன் சென்னைன்னு சொல்லலாம், அண்டு ரொம்ப ரொம்ப மூத்த சைக்கியாட்ரிஸ்ட்டும் கூட. அவர் சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இது மேக்ஸிமம் 90% மேலே இது எங்கேருந்து பழகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான். என்ன வார்த்தைனா, சேம் வார்த்தை. நீ தம் அடிப்பல்ல, தண்ணி அடிப்பல்ல, இதெல்லாம் விட இதுக்கெல்லாம் ராஜா வந்து கெனாபிஸு, கஞ்சா. ஒரு டைம் குடிச்சுப்பார், பிடிக்கலாம் விட்டுரு, ஒரு டைம் ட்ரை பண்ணிப்பார், செம்ம ஃபீல் இருக்கும். இன்ஃபேக்ட் மக்களே, இதில் ஒரு என்ன விதமான இதில் ஆக்சுவலாக பல மித்துகள் இருக்கின்றன. அதில் ஒரு மித்து பார்த்திங்கன்னா, கஞ்சா அடித்தா பயங்கரமாக படிக்க முடியும், கஞ்சா அடித்தா பயங்கரமாக கிரியேட்டிவாக யோசிக்க முடியும், கஞ்சா அடித்தா நீ பெரிய ஆர்டிஸ்ட்டாக வந்து வரைய ஆரம்பிச்சிருவேன், கஞ்சா அடித்தா வேறு உலகம் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும், இப்படிங்கிற மாதிரியான பல மித்துகள் இங்கே வந்து சொல்லப்படுகின்றன பசங்க நடுவில். அதே மாதிரி இன்றைக்கு சினிஃபீல்டில் வந்து கொஞ்சம் முன்னேறி இருக்கக்கூடிய பல நபர்கள் இதற்கு அடிமையானவங்க தான். அவனை வந்து மேற்கோள் காட்டுறாங்க. சினிஃபீல்டு இவரை பாரு, அவரை பாரு, இவரை பாரு, இந்த பெண்ணை பாரு, இவங்கெல்லாம் கஞ்சா அடிக்ட்டு தான், இவங்க எப்படி இருக்காங்க பாரு, இவங்களை பார்த்தா அடிக்ட் மாதிரி தெரியுதா, எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாரு, எப்படி நடிக்கிறாங்க பாரு, எப்படி எழுதுகிறாங்க பாரு அப்படின்னு பல விஷயம் மேற்கோள் காட்டப்படுகின்றது. மேற்கோள் காட்டப்பட்டு இன்ஃபேக்ட் நிறைய டெக்னீஷியன்ஸும் இதற்கு அடிமை அப்படிங்கிற, முக்கியமாக ஒரு சில டெக்னீஷியன்ஸ் பெயர்லாம் வந்து மேற்கோள் காட்டுறாங்க இந்த பசங்க நடுவில். இவரெலாம் செம மியூசிக் போடுறா இருப்பார், இவர் போட்ட மியூசிக் அவர் சூப்பராக இருக்குது, இவரெலாம் பயங்கர அடிக்ட் இந்த கஞ்சாக்கு, நீயும் எடுத்துப்பார். இன்ஃபேக்ட் மக்களே, இந்த கெனாபிஸ், கஞ்சாவுக்கும் மெத்துக்கும், கஞ்சாவும் மெத்தாம்பெட்டமைனும் உங்களுக்கு சினிஃபீல்டு நடுவில் பயங்கர புழக்கம் இருக்கத்தான் செய்கிறது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்படிலாம் நீ எடுத்தால் உன் மைண்ட் நீ இந்த மித்தை பாருங்கள், இப்படிலாம் நீ எடுத்துக்கிட்டேன்னா உன் மைண்டை நீ ஃபோக்கஸ்டாக வச்சுக்க முடியும், நீ பயங்கரமாக படிப்ப, பேய் மாதிரி படிப்ப, நீ பயங்கரமாக எழுதுவ, உன் க்ரியேட்டிவிட்டி வந்து பயங்கர டெவலப் ஆகும், டெப்த்துக்கு போகும் அப்படின்னு பயங்கர மித்து பேசப்படுகிறது. இதில் என்ன உண்மை என்ன பொய்ன்றதை ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. ஏன்னால் இந்த கஞ்சாவுடைய வியாபாரம் பசங்க நடுவில் ஃபேமஸ் ஆனதுக்கும் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கும் மிக முக்கியமான மித்து பார்த்திங்கன்னா, நீ கஞ்சா எடுத்துகிட்டு நீ படிக்க ஆரம்பித்தா செம்மையாக படிப்பேன், எவ்வளோ நேரம் படிச்சுட்டே இருப்பேன், மைண்ட் டயர்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி மித்து இருக்கிறது. இது இன்றைக்கி நேற்று இல்லை மக்களே, 2005 இன்றைக்கி வந்து பசங்க நடுவில் இந்த கஞ்சாவை வந்து புழக்கத்தை வந்து ஏற்படுத்துவதற்கு அந்த வியாபாரிகள், அந்த சோ கால்டு ட்ரக் பெட்லர்ஸ் முடிவு பண்ணாங்களோ அப்பையிலேருந்தே இந்த மாதிரி மித்துக்கள் உள்ளே புழக்க விட்டாங்க. இதில் என்னன்னால் ஒரு சில இடங்களில் அது ஒர்க் அவுட் ஆகுது. ஏனென்றால் ஒரு கவிஞர் பெயர் நான் சொல்ல விரும்பல மக்களே, அவருக்கு அந்த பழக்கம் இருந்தது. ஆனால் அந்த கவிஞர் மாதிரி பயங்கரமாக கவிதை எழுதக்கூடிய, பாட்டு எழுதக்கூடிய, கதை எழுதக்கூடிய ஆள் இல்லைன்னு அவர் இன்னையும் அவருடைய எழுத்துக்களை வந்து புகழ்வாங்க. ஆனால் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க சில சயின்டிஸ்ட். என்ன சொல்கிறாங்கன்னால், உங்கள் மூளைக்குள்ளே ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு திறமைகள் இருந்தால், அந்த திறமையை மற்ற சிந்தனைகள் இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னா, அந்த சிந்தனைகளை கழிச்சு விட்டுட்டு இந்த திறமையை கொஞ்சம் புஷ் பண்ணி கொண்டு வரதுக்கு அந்த கெனாபிஸ் யூஸ் பண்ணப்பட்டது. ஆனால் அதனால் எவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதை அந்த பர்டிகுலர் கவிஞர் இறந்ததை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுனால், ஒரு மூளை அப்படிங்கிறது ஒரு மெஷின் தான். நீங்கள் மூளையை வந்து நேச்சுரலாக ஷார்பன் பண்ணுறப்பையோ, அந்த ஆங்ஸைட்டியை குறைக்கிறதுக்கு நீங்கள் நேச்சுரலாக எதாவது பண்ணுறப்பையோ அதோடைய செயல்திறன் அதிகரிக்கும். நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஒரு விஷயத்தை உள்ளே செலுத்தி நீங்கள் பண்ணுறப்பனால செயல்திறன் பல மடங்கு அதிகரிக்கும். எந்த அளவுக்கு அது பல மடங்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு அது பல மடங்கு சோர்ந்து போய் உட்காந்துரும். அப்போ திருப்பி நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க. அப்போ எடுத்தோடனே திரும்ப பல மடங்கு அது வேகத்தை கூட்டுது, திரும்ப சோர்ந்து போய் உட்காருது. அது எப்போல்லாம் சோர்வடையுதோ அப்போல்லாம் நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் இதோடைய கிரேவிங் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்கள் மூளை செயல் கொஞ்சம் அப்படியே சோர்வடைய நீங்கள் அதை எடுத்து மூளையோடைய கெப்பாசிட்டியும் பொட்டன்ஷியலையும் நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் என்ன தான் எடுத்தாலும் மூளை எந்திரிக்காது. அவ்வளோதான்.
brain will become totally off, dead ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சமயங்களில் வந்து மூளையுடைய திறன்கள் வந்து வெவ்வேறு மாதிரி வந்து பைத்தியமாக சான்சஸ் இருக்குது. நிறைய மென்டல் டிசார்டர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. சான்ஸ் இருக்குல்ல மக்களே, வருது, வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க டாக்டர்ஸ். நீங்கள் வந்து சப்போஸ் லெட்ஸ் டேக் ஒரு ஸ்ப்ரிண்டர், ஒரு 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறீங்க, அடிச்சுட்டு நீங்கள் உட்காடுறீங்க, திருப்பி கூப்பிட்றான், திரும்ப ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறீங்க. இந்த ஸ்ப்ரிண்ட் அடிச்சுட்டே இருக்கிறப்போ ஒரு 3 லேப் 4 லேப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் உடம்பு டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் போய் உட்காந்துருவீங்க. அப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து எனர்ஜி குளுக்கோஸ்லாம் எடுத்தாலுமே நீங்கள் ஸ்ப்ரிண்ட் அடிக்க முடியாது. உங்களுடைய வேகம் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேகம் குறைஞ்சி ஒரு பாயிண்ட் நீங்கள் படுத்துருவீங்க முடியாமல். இதுதான் மூளையோடைய செயல்திறனும் அப்படிங்கிறாங்க. இந்த கெனாபீஸ் அப்படிங்கிற மாதிரியான இந்த ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய மூளையோடைய செயல்திறனை வந்து பல மடங்கு அது ஃபாஸ்ட் ஆக்கும். பட் எந்த அளவுக்கு உங்கள் மைண்டை ஃபாஸ்ட் ஆக்குதோ அந்த அளவுக்கு அது உங்களை வந்து மூளை உட்கார வைக்க போகுது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை பைத்தியமாக்கும், மனச்சிதழ்வு நோய் ஏற்படும். ஸோ மனச்சிதழ்வு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஏற்படும். நீங்கள் கொலாப்ஸ் ஆகிடுவீங்க, மென்டலி நிறைய சிக்கல் ஏற்படுகிறது. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்க ஒன்றா உட்காந்து பார்ட்டி பண்ணுறேன், குடிக்கிறேன், வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபுட் சுற்றுறேன் அப்படிங்கிறப்போ அங்கே ஒருத்தனுக்கு இந்த பழக்கம் இருந்தால் போதும், அது ஸ்லோவாக தொத்தி விட்டுற நல்லாயிருக்கும். தொத்தி விட்டோன்னே நீங்கள் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுன்னா அடுத்து திருப்பி எடுத்து நீங்கள் வில் பிகம் டோட்டலி டம்ப். இந்த கெனாபிஸ் பழக்கத்தால் எத்தனையோ குடும்பங்கள் நாசமாகின்றன. அது குடியை கெடுக்கும் சொல்கிறாங்க மக்களே. அதை விட பல மடங்கு ஆபத்தானது இந்த கஞ்சா அப்படிங்கிற பழக்கம். பல குடும்பங்கள் கெட்டு போகின்றது, பல பேர் இம்பார்ட்டண்ட் ஆகுறாங்க, பல பேருடைய வாழ்க்கை நாசமாக போகுது, பல பேருடைய குழந்தைங்க அனாதையாக போயிடுதுங்க. இப்படி பல பிரச்சனை ஏற்படுகிறது. இப்போ இந்த மாதிரியான பழக்கம் ஏற்பட்டு இதில் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, இல்லைங்க ஒரே ஒரு டைம் அடிச்சுக்கிறேன் அவ்வளோதான், அப்புறம் நான் ஸ்டாப் பண்ணுறேன். இது அந்த மாதிரியான பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க டாக்டர்ஸ். நீங்கள் இந்த பழக்கத்தை ஒன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, அன்லெஸ் அன்டில் யூ ஹேவ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ஒரு வில் பவர் இருந்ததுன்னா மேபி நீங்கள் அதை ஸ்டாப் பண்ண முடியும். ஆனால் அது எந்தாவது ஒரு மூளை உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் சோர்வடைகிறப்பையோ டல்லாகிறப்பையோ டயர்டாகிறப்பையோ எடுத்து தான் பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக் மக்களே வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள், ரெட்புல் எடுத்துக்கோங்க. ரெட்புல் நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக சோர்ந்து இருக்கப்போ ரெட்புல் குடிச்சிங்கன்னா டக்குன்னு எனர்ஜி பூஸ்ட்டை கிடைக்கும். இட் ஹஸ் காட் அ வெரி ஹை கஃபைன், பக்குன்னு கிடைக்கும். ஆனால் அந்த எனர்ஜி பூஸ்ட் கிடச்சி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது இறங்கும். அப்போ திருப்பி குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் கூட என்ன தான் குடிக்கிறப்ப ரெட்புல் எவ்வளோ தான் குடித்தாலும் உங்களுக்கு எனர்ஜி ஏறாது. அதுக்கு பதிலாக வெவ்வேறு டிஸார்டர்ஸ் ஏற்படும் உடம்புக்குள்ளே, சைட் எஃபெக்ட்ஸ் பயங்கரமாக இருக்குன்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த விஷயமும் சொல்கிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் அதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னால் அதை விடுவது கடினம். ஒரு வாட்டி பண்ணிக்கிறேனே. இன்ஃபேக்ட் இந்த பழக்கம் உடையவர்களுக்கு லைஃப் பார்ட்னர் கிடைக்காது, லைஃப் இருக்காது, அவங்களுக்கான வேலையில் போய் சேர முடியாது, எல்லா இடத்துலையும் நீங்கள் தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஒதுங்கி போவீங்க பிகாஸ் ஆஃப் திஸ் ஹேபிட், தள்ளி இருப்பீங்க பிகாஸ் ஆஃப் திஸ் ஹேபிட். இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லோன்லினஸை கொண்டு வந்துடும். அப்படி பேச பயப்படுவீங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும், பேச யோசிப்பீங்க. இது மாதிரி பல சிக்கலை ஏற்படுத்தும் இந்த பழக்கம் அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த மாதிரியான எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் உள்ள மக்களை, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன், இவ்வளோ ஒரு மாசான ஒரு நபர்களை 1000 போலீஸை கூட்டிகிட்டு போய் படிக்கிற பசங்களுடைய இடத்துல ரைடு பண்ணது. அது எதுவுமே கிடைக்காம இல்லை. தே காட் அ கேட்ச் அண்ட் இட்ஸ் நாட் அ வெரி பிக் கேட்ச் மக்களே, குவைட் அ டீசன்ட் கேட்ச். ஆனால் இதில் 21 பேர் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க, இன்க்ளூடிங் ஒரு பெண் சேர்த்து. இப்போ இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிரடி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது, இந்த பையனுடைய தற்கொலை அப்படிங்கிறது நாளைக்கு இன்னொரு ஆஸ்பெக்டை எடுத்து வைக்கிறதுக்கு காவல்துறைக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்படுத்தும். ஒரு பாஸ் பண்ணிடும், அவனை ரெஸ்யூம் பண்ண முடியாது அங்கேருந்து. எதுக்குப்பா ரைடு பண்ணணும், ஏன்னா எல்லாம் படிக்கிற பசங்க எதாவது பண்ணி கூட்டு போய் ரிமாண்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டோம்னா அடுத்து உடனே தற்கொலை பண்ணிக்கிச்சிங்கன்னா என்ன பண்ணுறது, வாழ்க்கை போயிருமே, இப்படி நாசமாக போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை ஏற்படுத்திக்கிறது இந்த மாதிரி செயல்கள். சரி மக்கள், இப்போ இதுலேருந்து உங்களுக்கு அதிகாரிகளோ இல்லை டிபார்ட்மெண்ட்ஸோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகுறாங்க, பாஸ் ஆகுறாங்க, வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி ஆகுறாங்க அப்படின்னால் அப்போ இந்த பசங்க எப்படி திருத்த முடியும், என்ன தான் செய்கிறது? அப்போது நீங்கள் வந்து எப்படி தான் என்ன தான் முட்டி குட்டிக்காரணம் போட்டாலுமே
ஒரு காலேஜ் லைஃப்லேயோ இல்லை ஒரு ஸ்கூல் லைஃப்லேயோ ஒரு 11th 12th லைஃப்லாம் பசங்க கூட நம்ம பசங்க மிங்கிள் ஆகாமல் இருக்கவே முடியாது. இப்போ மிங்கிள் ஆகிற பையன்கிட்ட நம்ம போய் கஞ்சா வச்சுருக்கியாப்பா தம்பி அப்படின்னு கேட்கவும் முடியாது. அப்போது நம்ம பிள்ளைங்களை எப்படி இங்கேருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தா, இன்னும் கொஞ்ச நாட்களில் பாருங்கள் மக்களே, உங்களுக்கு ரீஹாபிலேஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பள்ளிகளில் பெற்றவங்களுக்குன்னு கவுன்சிலிங் அப்படிங்கிறதை கண்டிப்பாக உருவாக்க வேண்டும். ஏன்னா ஒரு ட்ரக் ஃப்ரீ ஸ்டூடெண்ட் சொசைட்டி கொண்டு வரணும் அப்படின்னால் முதல்ல இந்த பெற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் பிள்ளை ட்ரக் அடிக்ட் ஆகிட்டானா எப்படிலாம் இருப்பான், என்ன சிம்டம்ஸ்லாம் காட்டும், என்ன மாதிரிலாம் அவன் வந்து ரியாக்ட் பண்ணுவான், எப்படி உங்கள்கிட்டருந்து விலகி நிற்பான் அப்படிங்கிற அந்த ஒரு சிம்டம்ஸை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு செமினார் ஏற்பாடுபடுத்தப்பட வேண்டும். அப்படி ஏற்பாடு பண்ணி அந்த பெற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து, எப்பா உங்கள் புள்ள ட்ரக் அடிக்ட் ஆகிட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல சிம்டம்ஸை பாருங்கள், ஓரளவுக்கு டவுட் இருக்குனால் அதை வச்சு நீங்கள் இந்தந்த ஸ்டெப் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அவன் ட்ரக் இருக்குது, அவன் வந்து கேனபிஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான், கஞ்சா எடுக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா உடனே பூட்டு கத்தி ஊரை கூட்டாதீங்க. அந்த பையனோ பொண்ணோ எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது தெரியும்னா, பிகாஸ் பசங்களை பொறுத்தளவுக்கு கெனாபிஸோட யூஸ் பண்ணுற கன்சியூமர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னால் அவங்க கிட்டத்தட்ட 2 ஆங்கிள் மக்களே. லீகல் ஆங்கிளில் அவங்க பண்ணுறது தப்பு, தே ஆர் அக்யூஸ்ட், கிரிமினல்னு சொல்லுவாங்க. பட் மெடிக்கல் ஆங்கிளில் தே ஆர் பிகமிங் விக்டிம் தான். யாரோ ஒருத்தன் பழக்கி விட்றான், ட்ரை பண்ணி பார்க்குதுங்க, அது பிடிச்சி போயிடுது, எடுத்துக்குதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்பில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி தான் மக்களே. ஐஸ்கிரீம் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி சில்லுன்னு வித்தியாசமான ஃபீலாக இருக்கும், அப்புறம் பிடிக்க ஆரம்பிக்கும். அது யார் பழக்கி விட்டான்ற மறந்து கூட போயிடுவோம். பட் இப்போ இந்த பழக்கங்கள்லாம் மறக்கவும் முடியாது, இதை விடவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அப்போ இந்த பேரண்ட்ஸ் எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்? அன்லஸ் அண்ட் அன்டில் ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், முக்கியமாக சைக்கியாட்ரிக் அசிஸ்டன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ட்ரக்லேருந்து வெளியே வர முடியாது. இதற்கு பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கின்றது. ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்லலாம். எந்த நடிகைகளை பார்த்து இவங்களை வந்து ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணி பாரு இப்படிலாம் இருக்காங்க பாரு, இவங்களாம் எடுத்துப்பாங்கன்னு காட்டுறாங்களோ அந்த பசங்களுக்கு, அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் நான் கோட் பண்ணுறது சரியாக இருக்கும் இந்த இடத்துல மக்களே. அது உலகநாயகன் கமல்ஹாசனுடைய பொண்ணான ஸ்ருதிஹாசனும் ட்ரக் அடிக்டாக இருந்தவங்க ஸ்கூல் லைஃப்பில். அதற்கு பிறகு அவங்க வந்து மீண்டு வருவதற்கு அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அமெரிக்காவில் போய் அதை மீண்டு வராங்க. ஒரு சில வருஷங்கள் அங்கே அந்த மீண்டு வர்றதுக்கான ப்ராசஸ் எடுத்து ட்ரக்லேருந்து டோட்டலாக மீண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே அமெரிக்காவில் உட்காந்து ட்ரக்லேருந்து எப்படி மீண்டு வரது அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதுகிறாங்க அவங்க ஸ்ருதிஹாசன். அந்த புத்தகத்தை அங்கே உள்ள பப்ளிகேஷன்ஸ் பப்ளிஷும் பண்ணுறாங்க. ஸோ எப்படி நீங்கள் வந்து உதாரணங்களை தேடி பார்க்குறீர்கள் சினிமா துறையில் அப்படின்னு ட்ரக் எடுத்துக்கிறவங்க, அதே மாதிரி அங்கேருந்து மீண்டு வந்தவங்க எக்ஸாம்பிள் எடுத்து நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஸ்ருதிஹாசன் அப்படி இருந்து வெளியே வந்தவங்க, அதற்கு அவங்க பட்ட கஷ்டம், எவ்வளோ தூரம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஃபிசிக்கலி, மென்டலி, மாரலி, சைக்கலாஜிக்கலி அப்படிங்கிறது அவங்க எழுதின புக்கில் டீட்டெயிலாக இருக்குன்னு சொல்லுவாங்க படித்தவங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்படி மீண்டு வருவதற்கு பெற்றவங்க யூ நீட் டு கெட் சைக்காட்ரிக் அசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் மீண்டு வந்துட்டான் அப்படின்னால் 90% மறுபடியும் அதுக்கு போய் தொடமாட்டான். அது மீண்டு வருவது என்பது இட்ஸ் அ ப்ராசஸ், வேறு வழி இல்லை. கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய பருவம் மக்களே. ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், அந்த பையன் கொண்டா ஸ்ரீனிவாச நிக்கில் அப்படிங்கிறவன் இறந்தே போயிட்டான். ஹீஸ் நோ மோர். பிடெக் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்த ஒரு பையன், ஒரு சின்ன ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ண தெரியாத விஷயம் இறந்து போயிட்டான். ஸோ இதோடு முடியாது மக்களே. பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க, பல குழந்தைகள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க கஞ்சாஸ். தேர் டேக்கிங் திஸ் கெனாபிஸ். அப்போ இந்த பெற்றவங்க தான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா போலீஸ் வந்து அவங்க கடமை தான் செய்ய முடியும். அவங்க என்னது வந்தாங்க, ரீட் வந்தாங்களா, பார்த்தாங்களா, பிடிச்சாங்களா, கம்ப்ளைண்ட் நிப்பாட்டாங்களா போலீஸ் ஸ்டேஷனில், இல்லை கோர்ட்டில், முடிஞ்சு போச்சு அவங்க வேலை. அதற்கு பிறகு அந்த பசங்களை தேத்தி கொண்டு போகிறதுக்கு 2 பேர்ட்டையுமே பொறுப்பு இருக்குது. ஒன்று பேரண்ட்ஸ், இன்னொன்று காலேஜ். அண்ட் இந்த இடத்துல எஸ்ஆர்எம் காலேஜ் பண்ணது தவறுன்னு நான் கண்டிப்பாக சொல்ல முடியும் மக்கள். ஏனென்றால் இந்த மாதிரி படங்கள்லே காட்டுறான். ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய பையனையோ பொண்ணையோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்புக்காக பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்தே தீரணும், இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் காலேஜ் பண்ணுறது சரிதான். ஆனால் காலேஜ் எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருக்க வேண்டும் இந்த விஷயத்தில். அந்த பையன் அடிக்ட் ஆகிட்டான், அவன் விக்டிம் ஆகிட்டான் இந்த இடத்துல ஆஸ் பர் த மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பேரண்ட்ஸ்க்கு இவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து வர வைக்கணும், அந்த இடத்த எப்படி கவுன்சிலிங் பண்ணியிருக்கணும் அப்படின்றது இந்த காலேஜ் தரப்பும் கொஞ்சம் ஒழுங்காக பார்த்து ஹேண்டில் பண்ணியிருக்க வேண்டும்.
பட் என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு விஷயம் நடந்தது, பேர் கெட்டு போச்சு, எல்லா இடத்தையும் பேர் கெட்டு போச்சுன்ற ஒரு பதட்டம் அவங்களுக்கு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதற்கு மேல் இந்த விஷயங்களை சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அண்டு இந்த வீடியோ பார்த்துருக்கிற எல்லா குடும்பங்கள்லையுமே ஒரு மகனோ மகளோ இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தயவுசெய்து ஏதாவது ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை நீங்கள் போயிட்டு நீங்களே வாலண்டியராக கூட போய் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. ஏனென்றால் உங்களுடைய டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய பையனும் பொண்ணும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்களா எடுத்துக்கலையா அப்படிங்கிற விஷயத்தை அந்த பசங்கிட்டேயோ பொண்ணுக்கிட்டே கேட்டால் இல்லை தான் சொல்லுவோம் அந்த பசங்க. அது எப்படி செக் பண்ணுறது? செக் பண்ணி நெகட்டிவாக இருந்தால் பரவாயில்ல, சப்போஸ் எடுத்துக்கிறாங்கன்ற பாசிட்டிவாக ஆகிடுச்சுனால் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதே சைக்காட்ரிஸ்ட் சொல்லுவார்கள். தயவுசெய்து இப்போ எடுத்துக்கோங்க. இட் இஸ் த நீட் ஆஃப் தி ஹார்ன்னு சொல்லலாம் மக்களே. ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கிறது. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்குவதற்கு போலீஸ் செய்வாங்க, பொலிட்டிஷியன் செய்வாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு இங்கே கால் எடுத்து வைக்க வேண்டும். என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.